நடிகர் கருணாஸ் இன்று டிடிவி தினகரனை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக கூறியுள்ளார் கருணாஸ். குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் தெரிவித்துள்ளார் கருணாஸ். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தருவதாக ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அணியினர் வெளிப்படையாக அறிவித்துவிட்டனர். ஆனால் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு என்று இன்னமும் கூறவில்லை. 3 எம்எல்ஏக்கள் தனியரசு, கருணாஸ், தமீம் அன்சாரி ஆகிய மூவரும் மாட்டுக்கறி தடை விவகாரத்தில் பாஜகவிற்கு எதிராக உள்ளனர். சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கருணாஸ், இது மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்றார். மாட்டுக்கறி தடை விவகாரத்தில் எங்களின் கோரிக்கையை முதல்வர் ஏற்க மறுத்துவிட்டார் என்றும் கருணாஸ் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்று இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று கூறிய கருணாஸ், அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன் என்றும் அவரது முடிவே இறுதியானது என்றும் கூறியுள்ளார். மாட்டுக்கறி தடை விவகாரத்தில் பாஜகவிற்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார் நடிகர் கருணாஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.